இந்த சொசைட்டில சுசிலா மாதிரி நிறைய பேரு இருப்பாங்க. எதிர் வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல உட்காந்து குளிர் காய்வாங்க. காஞ்சனா கையால அடி வாங்கி காந்தம்மா வீட்ல இருந்து வெளியே வந்திருக்கிற சுஷீலா அவமானத்தை அவளால தாங்க முடியல. மாமியார் மருமக சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிறது பார்த்து அவளால தாங்க முடியல. மாமியார் மருமக மேல எப்படியாவது பகையை தீர்த்துக்கணும்னு அவ காத்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்த தடவை காந்தம்மாவுக்கு முட்டி வலி அதிகமாயிடுச்சு. வயசான காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சகஜம்தான். ஆனா இந்த விஷயம் சுசீலாவுக்கும் தெரிஞ்சது. இந்த முட்டி வலிய தனக்கு சாதகமா செஞ்சுக்கணும் அப்படின்னு சுசீலா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க போனை எடுத்துக்கிட்டு சின்ன வயசு நண்பனான குருமூர்த்தி, அவன் சரியான திருட, அவனுக்கு போன் பண்ணாங்க. ஹலோ குருமூர்த்தி, அந்த காந்தம்மாவுக்கு முட்டி வலி இப்போ உண்மையிலேயே வந்திருக்கான். நீ நாடு வைத்தியர் மாதிரி வேஷம் போட்டு காந்தமோட வீட்டுக்கு வா. இதுதான் காலு வலிக்கு மருந்து அப்படின்னு நான் குடுக்கற மருந்த அவங்களுக்கு குடுத்துரு. அந்த மருந்து சாப்பிட்டா யாருமே செத்து போக மாட்டாங்க. ஆனா எப்பவுமே உள்ளுக்குள்ள வலி இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ சுஷீலாக்கா, எனக்கு இந்த மாதிரி வேலை செய்ய பயம் இல்ல. இருந்தாலும் அந்த காஞ்சனா என்ன போலி வைத்தியர் நினைச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். ஐயையோ, நீ எதுக்காக பயப்படுற? அது நாடு மருந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு கொண்டு வந்து கொடு. வீட்ல மருமக இல்லாதப்ப போ, அப்பதான் அவ ஒத்தையில இருக்கும்போது வேலை சுலபமா முடிஞ்சிரும். உனக்கு காசு கூட அப்பதான் கிடைக்கும். அந்த நாள் மத்தியானம் ரவி ஆபீஸுக்கு போயிருந்தான். மாமனாரு கூட வீட்ல இருந்து வெளியே போயிருந்தாரு. காஞ்சனா காய்கறி வாங்கிட்டு வரலான்னு மார்க்கெட்டுக்கு போனா. வீட்ல காந்தம்மா தனியா தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. காலுவலி அவங்கள கொன்னுகிட்டு இருந்தது. சரியா அதே நேரத்துல குருமூர்த்தி ஒரு பையன் மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான். இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஒரு ரோகி வலியில வலி அனுபவிக்கிறது என் காதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. யாருப்பா நீ? வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? நான் ஒரு நாட்டு வைத்தியருமா. பக்கத்து தெருவுல இருக்கிற சுப்பையண்ணன் சொன்னாங்க அங்க இருக்கிற காந்தம்மாவுக்கும் காலு வலி அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கும் நல்ல மருந்தை கொடுத்துட்டு போலான்னு நான் வந்திருக்கேன். சுப்பையா சொன்னாரா? ஆமாப்பா, இந்த காலு வலி என்னால தாங்க முடியல, என் மருமக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட சொல்லியிருக்கான். சும்மா இப்ப எதுக்கு செலவுன்னு நான் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். ஆமா, உங்ககிட்ட மருந்து இருக்கா? ஆமாமா, என்கிட்ட மருந்து இருக்கு. இது சாதாரணமான மருந்து இல்ல. இத சாப்பிட்டு 1/2 மணி நேரத்திலேயே உங்க வலி மாயமாயிடும். நீங்க மறுபடியும் ஓட்டப்பந்தயத்திலேயே கலந்துக்கலாம். அப்படியா? நீ சொல்றது உண்மையா? இந்த மருந்து எப்படி உபயோகப்படுத்தணும்? இந்த மருந்த ஒரு மூடியில ஊத்தி தான் குடிக்கணும். அதுவும் சரியா குடிக்கணும். நாளைக்கு வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாது. இந்தாங்க வாங்கிக்கங்க. இதுக்கு பணம் எவ்வளவு கொடுக்கணும் சுவாமி? காசெல்லாம் எதுக்குங்கம்மா? நான் இந்த வேலைய ஃப்ரீயா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க குணமாயிருந்து நல்லா இருந்தாவே போதும். நான் கிளம்புறேன். டாக்டரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அங்கிருந்து கிளம்பின உடனே காந்தம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம பாட்டில்ல இருந்த மருந்தை எடுத்து குடிச்சிட்டாங்க. அவங்க குடிக்கிற மருந்து ரொம்ப கசப்பா இருந்தாலும் முட்டி வலி குறையுமே அப்படிங்கிற ஆசையில எடுத்து குடிச்சிட்டாங்க. அந்த மருந்து குடிச்சு 10 நிமிஷத்துலயே அவங்க வயிற்றுக்குள்ள நெருப்ப போட்ட மாதிரியே இருந்தது. வயிறு வலி எடுக்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, என்னப்பா இது? வயிற்றுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எரிச்சல். காஞ்சனா, காஞ்சனா, எங்கம்மா இருக்க தாயி? என்ன காப்பாத்துமா. சரியா அதே நேரத்துல மார்க்கெட்டுக்கு போன காஞ்சனா திரும்பி வந்தா. வீட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கிற அவளோட அத்தையோட குரலை கேட்டு அவ பயந்து போயிட்டா. அவளோட மாமியா ஏதோ ஒரு மருந்தை குடிச்சிட்டு வாயில இருந்து நுர வந்துகிட்டு இருக்கிறத அவ பார்த்தா. அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? பேசுங்க அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? காஞ்சனா, அந்த நாட்டு வைத்தியர் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்தை குடிச்ச உடனே எல்லாமே இருட்டாயிடுச்சு. உயிரே போதுமா. எந்த நாட்டு வைத்தியரு? என்ன மருந்தத்தை? ஐயோ கடவுளே, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே. காஞ்சனா உடனே அவளோட புருஷனான ரவியும் மாமனாரான ராகவியாவுக்கு போன் பண்ண உடனே அவங்க எல்லாருமே வந்து பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. காந்தம்மாவை செக் பண்ண போன டாக்டர் 1 மணி நேரமானாலும் வெளியே வரல. ராகவையா தலைமையில கைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாரு. ரவியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா காஞ்சனை மட்டும்
உள்ள நடந்துகிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்ட ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தா. டாக்டர் மெதுவா வெளியே வந்தாரு. அவரோட முகத்துல பயங்கரமான டென்ஷன் இருந்தது. டாக்டர், என் பொண்டாட்டி உள்ள எப்படி இருக்கா டாக்டர்? பயப்பட மாதிரி ஒண்ணு இல்லையே? பாருங்க ராகவையா, நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அவங்க பயங்கரமான ஏதோ ஒரு நாட்டு மருந்த சாப்பிட்டிருக்க மாதிரி இருக்கு. அது நேரா லிவர் மேலதான் பாதிக்கப்பட்டிருக்கு. லிவர் அவங்களுக்கு சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. உங்க லிவர் பிரச்சனை ஆனதுனால அவங்க உயிரை காப்பாத்துறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. டாக்டர், இப்போ என்ன பண்றது டாக்டர்? இதுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகாதா? ரவி, அவங்கள காப்பாத்துற நிலைமை கையை விட்டு போயிடுச்சு. இப்ப இருக்கிற ஒரே ஒரு நிலைமை அப்படின்னா லிவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணாதான் முடியும். 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு சரியான லிவர் கிடைச்சாதான் முடியும். இல்ல அப்படின்னா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு நிலைமையை எங்களுக்கு ஏன்பா கொண்டு வந்த? டாக்டர், எப்படியாவது லிவரை ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. பணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு இல்ல, ஏ நெகட்டிவ் லிவர் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இது ரொம்ப ரேரானது, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹாஸ்பிட்டல் டேட்டால தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா கிடைக்கிறது கஷ்டம்தான். உங்க குடும்பத்துல யாருக்காவது அதே பிளட் குரூப் இருக்கா? டாக்டர், எங்களோட இது ஓ பாசிட்டிவ். என்னோட இது கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். டாக்டர், என்னோட இது ஏ நெகட்டிவ் தான். எங்க அத்தையோட பிளட் கூட எனக்கு மேட்ச் ஆகும். என்னோட லிவர் எடுத்துக்கிட்டு என் மாமியாரோட உயிரை காப்பாத்துங்க. டாக்டர் காஞ்சனாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு மருமக தன்னோட மாமியாருக்காக இவ்ளோ சீக்கிரமே லிவரை கொடுக்க ஒத்துக்கிட்டா அப்படின்னா அவரோட கெரியர்ல பார்க்கல. காஞ்சனாவை தனியா கேபினுக்கு வர சொன்னாங்க. பாருங்க காஞ்சனா, நீங்க லிவரை கொடுக்க முன்னாடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க ஹெல்தியா இருக்கிறதுனால உங்களோட லிவரை நாங்க எடுத்துக்கலாம். இருந்தாலும் முன்னாடி ஃபியூச்சர்ல உங்களோட கர்ப்பப்பைக்கு அது பிரச்சனையா இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு குழந்தை தங்கவே தங்காது. உங்களோட உடம்பு அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம கூட போலாம். தடவை நீங்க உங்களோட புருஷன் மாமா கிட்ட பேசி பார்த்து முடிவெடுங்க. இது உங்களோட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. காஞ்சனாவோட கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டு இருந்தாலும் அவளோட குரல் கம்பீரமா, டாக்டர், ஃபியூச்சர்ல பிறக்க போற என்னோட குழந்தை மூஞ்சியோட என் கண்ணு முன்னாடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என் அத்தை தான் எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு அவங்க வேணும். ஒருவேளை என் வீட்டுல குழந்தைங்க பிறந்தாலும் பாட்டியோட பாசத்தை யாரு கொடுப்பாங்க? என் வீடு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என் மாமியார் இருக்கணும். என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்களோட உயிர் இருக்கணும். தயவு செஞ்சு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். வெளியே நின்னுகிட்டு இருக்கிற ரவிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. காஞ்சனாவோட கைய புடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். காஞ்சனா, என்ன காஞ்சனா, பைத்தியக்காரத்தனமா முடிவெடுத்திருக்க. நம்மளுக்கு குழந்தைங்க பிறக்கல அப்படின்னா நம்ம வம்சம் முன்னாடி எப்படி வளரப்போகுது? ரவி, வம்சம் அப்படின்னா பிறக்க போற குழந்தைங்க மட்டும் இல்ல, நம்மள வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மா கூட. அத்தை இதுக்கு முன்னாடி வீட்டுல ஆடின நாடகங்க கூட அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம்தான். அவங்க மறுபடியும் எந்திரிச்சு வந்து வீட்டுல என்ன திட்டணும். பிளீஸ் ரவி, என்ன தடுக்காதீங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். காஞ்சனா, நீ மனுஷி இல்லம்மா, நீ கடவுள். இந்த மாதிரி ஒரு மருமக எங்க வீட்டு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம். நீ செய்யற உதவிய எங்களால எப்பவுமே தீக்க முடியாதுமா. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள காஞ்சனா காந்தம்மா 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்க. 10 மணி நேரம் உள்ள நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆபரேஷன் வெளியே உக்காந்து இருக்கிறவங்களுக்கு 10 வருஷம் மாதிரி இருந்தது. இந்த பக்கம் ரவி சும்மா இருக்கல. வீட்டாண்ட இருக்கிற சிசி கேமரா புட்டேஜை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அதுல குருமூர்த்தி, சுஷிலாவோட கார், இது ரெண்டுமே அதுல பதிவாயிருந்தது. போலீஸ் அத செக் பண்ணி குருமூர்த்தி சுஷிலாவை ஜெயில புடிச்சு போட்டாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற சுஷிலாவுக்கு தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு புரிஞ்சது. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் முடிஞ்சிட்டு டாக்டர் வெளியே வந்து ஆபரேஷன் சக்சஸ்ன்னு சொன்னாரு. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காந்தம்மா முழிச்சாங்க. பக்கத்திலேயே படுத்திருக்கிற சோர்வா இருக்கிற தன்னோட மருமகளை பார்த்தாங்க. ராகவையா காஞ்சனா செஞ்ச தியாகத்தை பத்தி பொண்டாட்டிக்கு எடுத்து சொன்னாரு. காந்தம் கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டு இருக்கும் போது ரொம்ப சோர்வா இருக்கிற குரலோட, காஞ்சனா, என்னடி இதெல்லாம்? என்னோட உயிருக்காக உன் உயிரையே பணைய வச்சிட்டியா? உன்னை நான் எவ்வளவு திட்டி இருக்கேன், உன்கிட்ட எவ்வளவு நாடகம் ஆடி இருக்கேன். எதுக்கடி என்ன பொழைக்க வச்ச? அத்தை,
எதுக்கத்த அப்படி அழுந்துகிட்டு இருக்கீங்க? உங்க உடம்புக்குள்ள என்னோட லிவர் இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட வார்த்தைய நீங்க இன்னும் பலமா கேட்கணும். எனக்கு எதிரா பேசுனீங்க, என்னோட லிவர் இன்னும் உங்களுக்கு வலிய கொடுக்கும் பாருங்க. என்னோட மருமக இல்லம்மா, என்னோட அம்மாடி. எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுத்த என்னோட தாயி. சிலவோட வார்த்தையை கேட்டு உன்னை நான் எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். ஆனா நீ மட்டும் என்ன ஒரு அம்மாவா தான் பார்த்த. இந்த காந்தம்மா இதுக்கப்புறம் உன் பேச்சிய தான் கேட்ப. நீ என்ன சொல்றியோ அதை தான் செய்வேன். காந்தம், இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா மாமியாருக்கேத்த மருமகனா யாருன்னு? நம்ம மருமக புத்திசாலித்தனமா மட்டும் இல்லாம பாசம் தியாகத்துல கூட உனக்கு ஏத்த மருமக. காஞ்சனா, நீ கிரேட் காஞ்சனா. உன்னால எங்க அம்மா எனக்கு திருப்பி கிடைச்சாங்க. நம்மளுக்கு குழந்தைங்க பிறந்தாலும் பிறக்கலனாலும் நீ என்னோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையே காப்பாத்துன தேவதனி. நம்மளுக்கு தேவைப்பட்டா ஒரு குழந்தைய நம்ம தத்து எடுத்துக்கலாம். ஆனா கடவுள் அதுக்கும் மேல யோசிச்சு தியாகத்துக்கே ஒரு பரிச கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்த காஞ்சனாவுக்கு ரொம்பவே சோர்வு, வாமிட்டிங் இது எல்லாமே ஏற்பட்டது. டாக்டர் சொன்னதுக்கும் மேல காஞ்சனா கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்தது. விஷயம் தெரிஞ்ச உடனே ராகவையா ரவி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. காந்தம்மா ஊரு ஜனங்களுக்கெல்லாம் லட்டு கொடுத்தாங்க. பாத்தீங்களாங்க, என் மருமக செஞ்ச தியாகத்தை பார்த்து அந்த கடவுளே அவளுக்கு மெச்சி இப்ப ஒரு குழந்தைய கொடுத்திருக்காரு. என் மருமகளை இனிமே நான் மகாராணி மாதிரி பாத்துக்க போறேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என் பேச்ச கேக்குதோ இல்லையோ, உங்க பேச்ச கண்டிப்பா கேட்க போகுது. எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு கதை சொல்ற பாட்டி நீங்க தானே? ஆமாங்க காஞ்சனா, அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட மாமியார் மருமகளோட கதையை தான் சொல்ல போறேன். ஒரு மருமகளா தன்னோட மாமியாரை எப்படி வழிக்கு கொண்டு வந்தாலோ, ஒரு மருமகளா தன்னோட மாமியார் உயிரை எப்படி காப்பாத்தினாலோ ஒவ்வொரு நாளும் சொல்ல போறேன். நம்ம கதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமா மாறப்போகுது. இந்த கதை மாமியார் மருமகக்குள்ள ஒரு பெரிய யுத்தமா ஆரம்பிச்சு ஒரு பெரிய சம்பந்தத்தோட முடிஞ்சது. மாமியார் அப்படின்னா ஆர்டர் போடுறவங்க மட்டும் இல்லாம, மருமக அப்படின்னா வீட்டு வேலை செய்யற சாதாரண பொண்ணு மட்டும் இல்ல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அம்மா மகளோட சம்பந்தத்தோட அற்புதமா இருக்கும்னு இந்த கதை நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்கு. காஞ்சனா அவளோட பிறந்த வீட்டுல இருந்து கொஞ்ச நாள்ல திரும்பி வந்தா. காஞ்சனா அவ அம்மா வீட்டுல இருந்து திரும்பி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது காந்தம்மா ஒரு கப்புல சாப்பாடும் இன்னொரு கையில ரிமோட்டும் வச்சுக்கிட்டு டிவி முன்னாடி உக்காந்து இருந்தாங்க. அதே நேரத்துல காஞ்சனா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தா. காந்தம்மா அவளை பார்க்கவே இல்ல. ஐயோ அத்தை, யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா அப்புறம் திருஷ்டி ஆயிடும். நீங்க உக்காந்து இருக்கிற ஸ்டைலு, கையில அந்த ஒரு கப் சாப்பாடு வச்சிருக்கிற ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒலிம்பிக் தான் ஞாபகம் வருது. ஒலிம்பிக்ஸ்க்கு இப்படியே போயிருந்த ஒரு கோல்டு மெடல் ஆச்சு கிடைச்சிருக்கும். அப்பப்பா, எப்படி வந்த? திருட மாதிரி இந்த மாதிரி முன்னாடி வந்து நின்னா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்காதா? அத்தை, திருட மாதிரி வந்தது நான் இல்லத்த. நான் வர்றது கூட தெரியாம இப்படி நீங்க ரெடியாகி உக்காந்துருக்கீங்களே, இவ்வளவு சீக்கிரம் குணமாயிட்டீங்களே, அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போன்ல என்னால நடக்க முடியல, நிக்க முடியல, உட்கார முடியலன்னு எல்லாம் சொன்னீங்களே, இப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. வா, அது வந்து நீ வரியன்ற சந்தோஷத்துலதான் பசி எடுத்து இப்படி. இங்க பாரு காஞ்சனா, இந்த 3 நாளா நான் பட்ட கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். வீட்டுல வேலை எல்லாம் நான் ஒத்தையிலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தேனா, உங்க மாமா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து என் வயித்தை கெடுத்துட்டாரு. உங்களை பார்த்தா வயிறு கெட்டு போனவங்க மாதிரி தெரியலத்த. நான் இல்லாம இந்த 3 நாளா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா க்ளோவா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. சரியத்த, அதுதான் நான் வந்துட்டேனே. இப்ப உங்க டிராமாவுக்கு லீவ் விடுறீங்களா? அது டிராமாவா? என்ன பாக்கும்போது உனக்கு அப்படிதான் தெரியும். சரிடி அம்மா, எப்படியும் வந்துட்டியே, உள்ள போய் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. காஞ்சனா காந்தம்மாவுக்கு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. இப்படி 2-3 நாள் ஆச்சு. நாள் காஞ்சனாவோட ஃப்ரெண்டான ஸ்ரீஜா கால் பண்ணா. ஹலோ காஞ்சனா, எப்படி இருக்க? இந்த நடுவுல நீ எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிற. இதுக்கு நடுவுல வீட்ல நிறைய வேலைடி, அதனாலதான் எனக்கு இப்பெல்லாம் உனக்கு போன் பண்ண முடியல. உனக்கு தான் தெரியுமே என் அத்தை கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு. ஓ அப்படியா? சரி, நாளைக்கு என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேய கொண்டாட போறோம். நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு போடி. சரிடி, கண்டிப்பா வரேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் காஞ்சனா காந்தம்மாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா.
மகாராணியான என்னோட மாமியாரு உண்மையிலேயே என்ன பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்பி வைக்குவாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா காஞ்சனா. சரின்னு இந்த விஷயத்த மாமியார்கிட்ட சொல்லலாமான்னு ஒரு வாட்டி முடிவெடுத்தான். அத்தை, நாளைக்கு என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே நானும் உங்க பையனும் போயிட்டு வரோம். நைட்டு சாப்பாடு கூட எங்களுக்கு அங்கேயேதான். நான் காலையில போகும்போதே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். நீங்க நைட்டுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டா அதே போதும் அத்தை அப்படின்னு காஞ்சனா சொல்லும் போதே காந்தம்மா காலை புடிச்சுக்கிட்டு, ஓ அப்படியா, நாளைக்கா காஞ்சனா? போய்தான் ஆகணுமாமா? என்னவோ தெரியலம்மா, காலையில இருந்து முட்டில யாரோ ஏதோ அடிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ வலிக்குதுமா. என்ன வலின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கால்ல யாரோ ஏதோ அடிச்சு வச்சிருக்காங்களா? அது எப்படி எத்த முடியும்? நான் எங்கேயாவது போனோன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு இந்த வலி அந்த வலின்னு எல்லா வலியும் வந்துருது. உங்களுக்கு வீட்டுல இருக்க கஷ்டமா இருந்தா நீங்களும் எங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வாங்கத்த. நம்ம எப்படியும் கார்ல தானே போக போறோம். ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு காஞ்சனா சொன்ன உடனே, இப்பதானே காலு வலின்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க வருவீங்க அப்படின்னு காஞ்சனா கேட்டுருவான்னு காந்தம்மா பயந்துகிட்டே, பாருமா காஞ்சனா, இவ்வளோ காலு வலிய வச்சுக்கிட்டு உன் கூட நான் ஃபங்க்ஷனுக்கு எப்படிமா வருவேன்? நீயும் ஃபங்க்ஷனுக்கு போகாத இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. காலு வலியில நைட்ல பாத்ரூம்க்கெல்லாம் போகும்போது நான் ஒத்தையிலேயே என்னம்மா பண்றது? உங்க மாமாவுக்கு நைட்ல சரியா கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. அத்தை, மாமாவுக்கு கண்ணு தெரியல சரி, உங்களுக்கு வாய் நல்லா தானே வருது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மாமாவை கூப்பிட்டு செய்ய வச்சுக்கலாம்ல. நான் பர்த்டே பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டே. காஞ்சனா, உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா, இந்த மாமியார் முக்கியம் இல்லையா? சரிம்மா, கிளம்புமா கிளம்பு. இந்த மாமியாரு முட்டிக்கால் வலியில இங்கேயே சாவுறேன். போய் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட பார்ட்டி ஆரம்பி. உன் மாமியார் என்னானா உனக்கு என்னம்மா? சரியா அதே நேரத்துல ரவி வீட்டுக்கு வந்தான். என்னமாச்சு, ஏதோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாப்பா ரவி, எனக்கு முட்டிக்கால் வலின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. முந்தா நேத்து எவ்வளோ சொன்னாலும் என் பேச்ச கேட்காம உன் பொண்டாட்டி அவளோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா. இப்ப மறுபடியும் ஏதோ ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டேயா, அதுக்கு போனோன்னு சொல்றா. அவ போனா என் வலியை யாருப்பா பாத்துக்குவா? காஞ்சனா, அம்மா சொல்றது கூட உண்மைதானே. அம்மாவை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நான் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புறேன்னு சொன்னேன். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டே, நான் போலன்னு நல்லா இருக்குமா? பாத்தியாப்பா ரவி, நம்ம 2 பேரும் இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாலும் அவ ஃபங்க்ஷனுக்கு போயே போவேன்னு எப்படி அடம் பிடிக்கிற பாத்தியா? காஞ்சனாவுக்கு மாமியாரோட நாடகத்தை பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு. இங்க பாருங்கத்த, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சா உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நான் வீட்லயே இருக்கிறேன். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியும் இவ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகாத மாதிரி செஞ்சுட்டேன். இவகிட்ட எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கலாம். காந்தம்மாவோட இந்த நாடகத்தை வெட்டு வெளிச்சமா செய்யணும்னு யோசிச்சா. தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசுலயே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, உங்களோட முட்டி வலிக்கு நான் சரியான தீர்வை இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அத்தை. முந்த நேத்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க நாட்டு வைத்தியர்கிட்ட உங்க வலிய பத்தி சொன்னேன். அதுக்கு அவங்க கிட்ட சில மூலிகைங்க இருக்கா. இந்த மூலிகைய கொண்டு வர சொல்லிருக்கேன். நாளையில இருந்தே உங்களுக்கு அந்த மூலிகை ட்ரீட்மெண்ட்ட ஆரம்பிக்க போறேன். என்னது, நாட்டு மூலிகையா? அதெல்லாம் வேண்டாமா? ஏதாவது ஆயின்ட்மெண்ட் போட்டா தானாவே சரி ஆயிட போகுது. ஐயோ அத்தை, இந்த மாதிரி ஆயின்ட்மெண்ட் எல்லாம் உள்ள போய் வேலை செய்யாது. வெளியே மட்டும்தான் வேலை செய்யும். ஆனா நான் கொண்டு வர மூலிகை உள்ள போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்படி இருந்தா அதையே கொண்டு வர சொல்லு காஞ்சனா. எதுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அத்தை, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா சில கட்டுப்பாடுங்க இருக்கத்த. கட்டுப்பாடா? என்னது இது? முதல்ல நீங்க நான்வெஜ்ஜ சாப்பிடக்கூடாது. இனிப்பு பொருள், எண்ணெயில பொரிச்சது எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் காய்கறி, கீரை, கேரட் இந்த மாதிரி தான் அத்தை நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அந்த மருந்து அதோட பலனை கொடுக்கும். அப்படி இல்லையா அந்த மருந்து கை கால விளங்காத மாதிரி ரியாக்ஷன் ஆயிடும். வேண்டாம் காஞ்சனா, வேண்டாம். எனக்கு அவ்வளோ சீரியஸான வலி எல்லாம் இல்லம்மா. இப்பதான் யாரும் ஆணி அடிச்ச மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் டிசைட் ஆயிட்டேன். நாளைக்குல இருந்து உங்களுக்கு உப்பு, புளி, காரம், எண்ணெய் இல்லாத சாப்பாடு தான். மறுநாள்ல இருந்து காஞ்சனாவோட பிளான் பிரகாரம் ஏதேதோ மூலிகை பொருளுங்களை யூஸ் பண்ணி மாமியாருக்கு கஷாயத்தை செஞ்சு கொடுத்தா. கிச்சன்ல இருந்து நல்ல கமகமன்னு சமைக்கிற வாசனை வந்தாலும் காந்தம்மாவுக்கு மட்டும் வேக வச்ச கேரட் தான். காஞ்சனா, கிச்சன்ல இருந்து கமகமன்னு வாசனை வருது,
ஆனா எனக்கு மட்டும் இந்த வேக வச்ச கேரட்டா கொஞ்சம் உப்பாவது போட்டிருக்கலாம்ல. இங்க பாருங்கத்த, இதுக்கு உப்பு போட்டா அந்த மூலிகையோட பவர் குறைஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அத்த? இன்னைக்கு சிக்கன் குழம்பு எவ்வளோ ருசியா இருக்குன்னு தெரியுமா? அப்பா, அந்த சிக்கன் குழம்பு பார்க்கும்போதே வாயில எச்சில் ஊறுது. அப்புறம் எனக்கு உங்களுக்கா? ஐயோ அத்தை, நீங்க மூலிகையோட கோர்ஸ்ல இருக்கீங்க. இப்போ சிக்கன் எல்லாம் கண்ணுல கூட பார்க்க கூடாது. உங்களுக்கு தேவைனா ராகி மால்ட் இருக்கத்த, அத குடிங்க. உங்களோட ஆரோக்கியம் ராகி மால்ட் குடிச்சா நல்லா இருக்கும். ஐயோ, அனாவசியமா வலி அப்படின்னு நாடகம் ஆடுன என்னோட மருமக என்ன பசியிலேயே சாவடிச்சிருவா போல. என்ன நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த சிக்கனை யோசிச்சா வாயில தண்ணி ஊறுது. இப்படி மனசுல யோசிக்க ஆரம்பிச்சா காஞ்சனா. இப்படி 2 நாள் ஆச்சு. அந்தம்மா பசி அப்படின்னு கிச்சனுக்கு யாருக்குமே தெரியாம நைட் நேரத்துல கிச்சன்ல போய் திருடி சாப்பிட போனாங்க. ஆனா காஞ்சனா அங்கேயும் போய் ஒரு பிளான போட்டா. டப்பாவை திறக்கும் போது பெல் சவுண்டு கேக்குற மாதிரி. காந்தம்மா நிதானமா டப்பாவை திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெல் அடிச்சது. ஐயோ, இது என்னது இது? அந்த பெல் சவுண்டுக்கு காஞ்சனா பட்டுன்னு லைட்ட போட்டா. இந்த நேரத்துல கிச்சன்ல என்னத்த பண்றீங்க? ஓ, உங்க காலெல்லாம் ஆக்டிவ் ஆகி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? பார்த்து பத்திரத்த, கண்டதெல்லாம் சாப்பிட்டு கை கால விளங்காம செஞ்சுக்காதீங்க. அது காஞ்சனா தண்ணி குடிக்கலான்னு வந்தேமா. ஆமா, இந்த மணி என்ன? ஐயோ அத்தை, அதுவா? இது எல்லாமே உங்க சேஃப்டிக்காக தான் அத்தை. நீங்க ஏதாவது தெரியாம தின்னுட்டீங்கன்னா அப்புறம் உங்க கை கால் விளங்காம போயிடும்ல. அதுக்குதான் அத்தை இந்த பெல் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எல்லாருமே இருந்தாங்க. காஞ்சனா அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சா. எல்லாரும் சாப்பிட டைனிங் டேபிள்ல உட்காந்தாங்க. ராகவையா ரவி கூட டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்தாங்க. காஞ்சனா, இன்னைக்கு சிக்கன் பயங்கரமா இருக்குமா? காஞ்சனா, அம்மாவுக்கு கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. அந்த கீரை பச்சை கேரட் எல்லாம் சாப்பிட்டு மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. வேண்டாம் ரவி, அத்தைக்கு அந்த முட்டிக்காலு வலி பயங்கரமா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் காலே வராம போயிடுச்சுன்னா அதனாலதான் அத்தைக்கு இன்னைக்கு இந்த பாவக்காவை கொடுத்துருக்கேன். பாவக்காவா? எத்தனை நாளைக்கு இந்த கசப்பெல்லாம் சாப்பிடுறது? எனக்கு சிக்கன் தான் வேணும். என்னத்த பேசுறீங்க? அப்ப உங்க கால் வலி என்ன பண்றது? குறையிறது வேண்டாவா? அது எப்பவோ குறைஞ்சு போச்சு. ஐயோ அத்தை, மூலிகையோட கோர்ஸ் இன்னும் இருக்கு. இன்னும் நீங்க வாய கட்டி வயித்த கட்டி வாழ வேண்டியதுதான். அப்படி எங்கேயாவது நீங்க போய் சொன்னீங்கன்னா மூலிகை அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அம்மா தாயே, கொஞ்சம் உன் பேச்செல்லாம் நிறுத்துறியா? எனக்கு காலு வலியும் இல்ல, முட்டி வலியும் இல்ல. நீ அன்னைக்கு உன் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்கு போறேன்னு சொன்னல, அதனாலதான். பர்த்டே பார்ட்டிக்கு நீ போயிட்டா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே நான் ஒத்தையிலேயே செஞ்சு எனக்கு போர் அடிக்கும்னுதான் நான் சும்மா நாட்டியும் எனக்கு கால் வலிக்குதுன்னு போய் சொன்னேன். இப்ப நீ எனக்கு அந்த சிக்கனை போட போறியா இல்ல இப்படி என்ன சாக்கடிக்க போறியா? பாத்தியாப்பா ரவி, உன் அம்மாவோட உண்மை அவளோட வாயிலேயே உன் பொண்டாட்டி எப்படி கொண்டு வந்தான்னு. அம்மா காஞ்சனா, நீ பயங்கரமான புத்திசாலிதாமா. ஏமா, நீங்க பயங்கரமான ஆளு. வேலைய குறைச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லுவாங்களா? எனக்கு தெரியாத, இது எல்லாமே வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்க செய்யற நாடகம் அப்படின்னு. இதுக்குதான் நானும் இந்த மூலிகை வைத்தியம் நாடகம் ஆடினேன். இனிமேலாவது ஒழுங்கா இருந்து எங்க கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிங்க. அப்பா காஞ்சனா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிடி. என்னையே உன் வலையில விழுக வச்சுட்டல. சரி, இந்த தடவைக்கு நீயே ஜெயிச்சிட்ட. சரி பரவாயில்ல, முதல்ல எனக்கு அந்த சிக்கனை கொடு. சரியத்த, அடுத்த தடவை எங்கேயாவது முட்டி வலி அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் டைரக்டா உங்களுக்கு வேப்பரசம் தான். அம்மா தாயே, வேண்டாமா? உன்னோட மூலிகை வைத்தியத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. காந்தம்மா வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள மட்டும் இந்த காஞ்சனவுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும், எல்லாரும் முன்னாடியே என்னோட மரியாதையை எடுத்துட்டான்னு கொந்தளிச்சு போயிட்டாங்க. காந்தம்மா எடுக்க போற முடிவு என்ன? மாமியார் விரிச்சிருக்கிற வலையில இருந்து காஞ்சனா எப்படி தப்பிக்க போறா? இவங்களோட குடும்பத்துக்குள்ள இன்னும் எந்த விதமான சண்டை ஆரம்பிக்க போறாங்க? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா நீங்க 3வது எபிசோட பார்க்கணும்.